ஹே guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் எடுங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எபிசோட் 5 ஓட ஸ்டார்டிங்ல பாபும் வருணாவும் கார்டன் ஏரியால சுத்திட்டு இருக்க நகுன் அங்க இருக்கிற ஒரு பொடருக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னு அவங்கள பாக்குறான். அப்ப அவன் பக்கத்துல சுவாயும் மாஸ்டர் நீங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல நகுன் ஆடெல்லாம் காடலியே வாங்கிக்க மாட்டேன்றான். அதே நேரத்துல இங்க வருணா பாப் கிட்ட கேஷுவலா பேச பாபு ஆடு கவனிக்காம நகுன் அங்க எங்கேயாச்சும் இருக்கானான்னு தேடுறான். அப்ப நகுனும் சுவாயும் ஜஸ்ட் மிஸ்ல அவங்க கிட்ட ரெண்டு எஸ்கேப் ஆயிர வர்ணா பாப்பா கூப்பிட்டு அங்க ஏதோ பூனை மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றா. அப்ப நகுனும் உடனே பூனை மாதிரி கட்ட பாப்பு அது கிளவுடான்னு நினைச்சு ஹாப்பி ஆயிட்டு இவன் வர்ணா கிட்ட அது ஒரு கோவக்கார பூனை அது இப்படிதான் ஏதாவது பண்ணி விளையாடிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இவன் வர்ணாவை அங்க ரெண்டு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா வாங்க அங்க வந்து நகுனையும் சிவாயையும் பாட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். அந்த அடுக்கு நகுன் உடனே நாங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி சமாளிக்க காங்கோ இப்படியா எக்ஸசைஸ் பண்ணுவாங்கன்ற கன்ஃபியூஷன்லயே அங்க ரெண்டு போறான். கட் பண்ணா இப்ப வர்ணா அங்க ரெண்டு கிளம்பினதுக்கு அப்புறமா பாப்போட அப்பாவும் அம்மாவும் வர்ணா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா அவ நம்ம பாப்புக்கு கரெக்டா இருப்பான்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் பாப்போட அம்மா நகுன் கிட்ட நீ ஏதாவது பொண்ணு லவ் பண்றியாடான்னு கேட்க நகுனும் இது வரைக்கும் நான் யாரையும் பாக்கலன்னு சொல்றான். அந்த கேட்டு பாப்போட அப்பாவோ உனக்கு இப்ப கல்யாண வயசு வந்துருச்சு சோ நீ உன்னோட அப்பா மாதிரி ராயல் சர்வீஸ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீ ஒரு பொண்ணை பாட்டு லவ் பண்ணிருன்னு சொன்னதும் எது ராயல் சர்வீஸான்னு நகுன் கேட்டு ஷாக் ஆயிடுறான். அப்ப இவரும் உனக்கு ஆல்ரெடி 20 வயசு ஆயிருச்சு இதுக்கப்புறம் நீ உன் இஷ்டத்துக்குலாம் ஊர் சுத்த முடியாது சோ நீ போட்டுல ரெண்டே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருன்னு சொல்லிட்டு நான் வேணா உனக்கு ஒரு கைட பாக்கட்டுமான்னு கேட்டதும் நகுன் உடனே பாப்பா பாட்டு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லுன்னு சிக்னல் காட்டுறான். ஆனா பாப்போ அந்த சிக்னலை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு நானே கைடா இருக்கேன்னு சொல்லிடுறான். நான் இப்ப நகுன் ஸ்டடி ரூம்ல படுத்துக்கிட்டு கிளவ் ராயல் சர்வீஸ பண்ண நினைச்சத பத்தி யோசிக்கிறான். தென் பாப்புக்கு கிளவ் மேல ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ எதுக்கு அவனோட அப்பா கிளவோட மேரேஜ் பத்தி பேசுறப்ப அவன் அதுக்கு எதுவும் சொல்லாம இருந்தான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பாப் நகுன் படிக்கிறதுக்கான புக்ஸ கொண்டு வந்து இங்க படுத்து என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும் நகுன் உடனே அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்த பேப்பரை அவன் பின்னாடி மறைச்சு வைக்கிறான். அப்ப பாப்போ நமக்குள்ள என்னடா பிரைவசின்னு சொல்லிட்டு இவன் அந்த பேப்பரை எடுத்து பார்க்க நகுனும் இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு அந்த பேப்பரை பாப் கிட்ட ரெண்டு புடிங்கிடுறான். தென் பாப்போ நகுன் பண்றத பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நீ கார்டன் ஏரியால என்ன பண்ணிட்டு இருந்த உனக்கு வர்ணாவை பார்த்து ஜெலஸா இருக்கான்னு கேட்டதும் நகுன் உடனே அப்படிலாம் எதுவும் இல்ல ஏன் நாலாம் கார்டன்ல வாக்கிங் போக கூடாதான்னு கேட்டு சமாளிக்க பாப்போ அதை கேட்டு லைட்டா சிரிச்சுட்டு சரி நான் உன நம்புறேன் அண்ட் இப்போ நீ படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் நகுன் கிட்ட அவன் கொண்டு வந்த புக்ஸ கொடுக்க நகுனும் அதை வாங்கிட்டு அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜை ஓபன் பண்ணி பாக்குறான். பட் அதுல இருக்கிற ஒரு வேர்ட்ஸ் கூட இவனுக்கு புரியல சோ இவனும் அந்த புக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்ல போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வேற லெசன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேக்குறான். நான் இப்ப நகுன் துடுப்பு போடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ண பாப்போ இப்போ உனக்கு இடையா கட்டுக்கணும் நீ ஆல்ரெடி இதை நல்லா தானே ஓட்டுவேன்னு கேட்க நகுனும் அது அப்போ இது இப்போன்னு சொல்லிட்டு நானும் அவனும் வேற வேற ஆளுடான்னு நினைக்கிறான். அப்ப பாப் நகுனுக்கு எப்படி துடுப்பு போடணும்ன்றத சொல்லி தண்டு அப்படியே ஃப்ளோட் பண்ண நகுனும் அதை கொஞ்ச நேரத்துக்கு என்ஜாய் பண்றான். டெனியோட அப்புறம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல பாப்போட கேட்க மாட்டேன்றான். சோ நகுனும் என்ன விடுறான்னு சொல்லி சண்டை போட்டதுல அந்த போட் ஷேக் ஆகி பாப் தண்ணியில விழுந்துடுறான். தென் ரொம்ப நேரம் ஆகியும் பாப் தண்ணியை விட்டு வெளியே வராதனால நகுன் பயத்துல தண்ணியில ஜம்ப் பண்ணி பாப்ப தேடுறான். அப்புறம் இவன் பாப்ப பாட்டு அடுத்த செகண்டே இவன் பாப் கிட்ட வந்து அவனை ஹக் பண்ணிக்க பாப்போ அவனை ஹக் பண்ணிட்டு நான் சும்மாதான் அவனை பிராங்க் பண்ணேன்னு சொல்றான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு நகுன் பாண்ட்ல நடந்ததை நினைச்சு பார்த்துட்டு என்னால இந்த ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியல சோ லவ் பண்ணிதான் பாப்போமேன்னு முடிவு பண்றான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் இவனும் சிவாயும் மேன்ஷனை விட்டு வெளியே வந்து அங்க பாப்போம் ஜாமும் கட்டி சண்டை போட்டுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப கேவ் நகுனை கூப்பிட்டு அவன் பக்கத்துல வந்து உட்கார சொல்ல நகுனும் அவன் பக்கத்துல போய் உட்காந்து அங்க நடக்கிற சண்டைய பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கேஷுவலா பேசுறாங்க. அப்ப பாப் ஜாம் அந்த சண்டையில தூக்கடிச்சிடுறான். பட் ஜாமுக்கு அது கூட பெரிய பிரச்சனையா தெரியல. பட் அவன் கேவ் முன்னாடி இப்படி தோட்டதுதான் அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதோட கேவ் ஜாமோட கால்ல அடிபட்டிருக்கத பார்த்ததும் இவன் எதை பத்தியும் யோசிக்காம ஜாம் கிட்ட ஓடி போய் அந்த காயத்துல இருக்கிற மண்ணை தட்டி விட அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இவங்களே தான் பாக்குறாங்க. சோ அது ஜாமுக்கு அசிங்கமா ஃபீல் ஆனனால இவன் உடனே எந்திரிச்சும் இடத்துக்கு போடான்னு கேவ தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறமா கேவ் நகுன் பக்கத்துல வந்து உட்காந்து இவன் எப்பவும் இப்படிதான் நான் கிட்ட போறப்பெல்லாம் அவன் என்னை விட்டு விலகி போயிருவான்னு சொல்ல அது கேட்டு நகுனும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்கன்னு இவன் டிஎன் பொண்ணு கூட கம்பேர் பண்ணி சொல்றான். கேவுக்கு அது புரியாம அவன் நகுனு கன்ஃபியூஸ்டா பாக்க நகுனும் அவங்க ரெண்டு பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பிச்சிட்ல இருக்காங்க அவங்களும் கிட்டத்தட்ட ஒன்னையும் ஜாமும் மாதிரிதான் டீ ஒரு நாய்க்குட்டி மாதிரி புண் பின்னாடியே சுத்துவான் பட் புண்ணு அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு சொல்ல அடுக்கு கேவோ அப்படியான்னு கேட்டுட்டு உன் கூட இப்படி சிரிச்சு பேசி ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்றான். அப்ப நகுனும் என்னோட கெஸ் படி ஜாமுக்கும் உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு மேபி அவன் அதை உன்கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்படலாம் ஆர் இந்த காலத்து சொசைட்டி அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்றனால அவன் அதை வெளியே சொல்லாம இருக்கலாம்னு சொன்னதும் ஏக்லாவ் நான் ஒரு பையன்டா என்னால எப்படி இன்னொரு பையனை லவ் பண்ண முடியும்னு கேவ் கேட்டு வைக்கப்பட அது கேட்டு நகுனும் நீ இப்படி எல்லாம் நடிக்க தேவையில்ல நான் ஒன்னும் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன்னு சொல்றான். அப்புறம் இவன் பாப்பு பார்த்தனும் இவன் மைண்ட்ல இன்னொரு கொஸ்டின் வருது. சோ இவன் கேவ் கிட்ட பாப்புக்கும் உன்ன மாதிரியே பசங்களை பிடிக்குமான்னு கேட்க கேவோ எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பாப்ப பத்தி காசிப் பேசி சிரிச்சுட்டு இருக்கிறப்ப பாப் நகுனை கூப்பிட்டு அவனோட வாழ்வீச்சு திறமைய காட்ட சொல்றான். அப்ப நகுன் அந்த ஸ்வாட கிட்ட பாட்டடும் யாரோ கிளாவ அந்த ஸ்வாடால குட்டி கொல்ற விஷயம் இவனுக்கு வருது. அதோட இவனுக்கு கிளவ் ஃபீல்
பண்ண அதே வலி இவனுக்கும் ஃபீல் ஆக இவன் அதை தாங்க முடியாம கட்டுறான். சோ பாப்பு உடனே அவனை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல படுக்க வைக்க ஜாம் அவனை செக் பண்ணி பார்த்துட்டு இவனோட பல்ஸ் நார்மலா தான் இருக்கு. நம்ம வேணா இவனுக்கு இன்னும் சில டெஸ்ட் எடுத்து பாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நகுனுக்கு அந்த வலி சரியாயிருது. சோ இவனும் இப்ப நான் ஓகே தான், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா இது சரியாயிரும்னு சொல்லிட்டு இவன் ஏடிச்சு அவன் ரூமுக்கு போக சுவாயா அவனை ஃபாலோ பண்ணி போறான். அந்த பாப்பா அவன் போராட பார்த்துட்டு இவன் ஜாம் கிட்ட நீ ஒழுங்கா அவனை செக் பண்ணியாடான்னு கேட்க ஜாமும் இப்ப அவனா ஏடிச்சு நடந்து போறானா அவன் நல்லாதான் இருக்கான்னு அர்த்தம்னு சொல்லிட்டு என் கெஸ் படி அவனுக்கு கட்டி சண்டை போடுறதுக்கு விருப்பம் இல்ல, அதனாலதான் அவன் அதுல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு இப்படி நடிச்சிருக்கான்னு சொன்னதும் பட் நம்ம ஒன் டைம் அவனை ஃபுல்லா செக் பண்ணி பாத்துடலாமேன்னு கேவ சொல்றான். அந்த கேட்ட உடனே ஜாமோ டென்ஷன் ஆயிட்டு நீ அவன் கூட சிரிச்சு பேசுறப்பெல்லாம் அவன் நல்லாதானே இருந்தானு கேட்டுட்டு அந்த நீயும் ஒழுங்கா கட்டி சண்டை போடுறத கட்டுக்கோ, அப்போதான் உன்னால உன் வைஃபையும் குழந்தைகளையும் பத்திரமா பாத்துக்க முடியும்னு சொன்னதும் இப்ப கேவும் கடுப்பாயிட்டு நான் என்ன பண்ணணும்ன்றத நீ சொல்லாத, எனக்கு வைஃப் அண்ட் குழந்தைங்க மேல எல்லாம் ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு இவன் அங்க ரெண்டு கோச்சிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா பாப் ஜாம் கிட்ட உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன போகுதுன்றது ஓப்பனாவே தெரியுது, தென் இன்னமும் ஏன்டா உன்னோட ஃபீலிங்ஸ் நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றேன்னு கேட்க ஜாமோ எனக்கு நீ சொல்ற மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் உன் மேல கிடையாது, அவனை பார்க்கும் போதுலாம் எனக்கு இரிட்டேட் தான் ஆகுதுன்னு சொல்றான். அதை கேட்டு பாப்போ டேய் நமக்கு பிடிச்சவங்க எப்பவும் நம்ம கூடயே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, சோ நீ சீக்கிரமாவே உன்னோட உண்மையான ஃபீலிங்ஸ பத்தி அவங்க கிட்ட சொல்லிரு, அப்படி இல்லைன்னா அதோட வலி ரொம்ப பயங்கரமா இருக்கும், இதை நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்துதான் சொல்றேன்னு அட்வைஸ் பண்றான். அதுக்கப்புறமா இவன் நகுனோட ரூமுக்கு வந்துட்டு அவனை எட்டி பாட்டுட்டு போக நகுனோ அதை கவனிச்சுட்டு வைக்கப்படுறான். தென் நம்ம இப்படி எல்லாம் ட்ராக் மாதிரி போக கூடாது, நாம நம்மளோட மிஷன்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு கிளாவ் கொலை செய்யப்பட்டிருக்கான், சோ இதுதான் என்னோட உண்மையான மிஷனா இருக்கும், சோ இப்ப நான் கிளாவ கொண்டுட்டு யாருன்றத கண்டுபிடிச்சு ஆகணும்னு நினைக்கிறான். அதே நேரத்துல இங்க பாப் குளிக்க போயிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு இடத்துல அவனோட அம்மாவும் வரணாவும் பிளவர்ஸ் கொண்டு வராங்க. அப்ப பாப்பாட பாட்டு அவங்க கிட்ட போயிட்டு நீங்க இங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க பாப்போட அம்மா பாப் கிட்ட வரணா நல்லா பிளவர் போக்கேவ செய்வாளான்னு சொல்லிட்டு அவளோட பெருமையை எடுத்து சொல்லி நீ உனக்கு பிடிச்ச பிளவர்ஸ் செலக்ட் பண்றியாடான்னு கேட்க அது கேட்டு பாப்போம் அந்த செலக்ஷனை நீங்களே பாட்டுக்கோங்கம்மா, நான் இப்பதான் என்னோட பிராக்டிஸ முடிச்சுட்டு வரேன், சோ இப்ப நான் சீக்கிரமா குளிச்சுட்டு என்னோட பெட்ரோல் ஒர்க்குக்கு போயாகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறமா வரணா பாப்போட அம்மா கிட்ட உண்மையிலேயே என்ன பிடிச்சிருக்கான்னு ஒரு டவுட்டோட கேட்க இவங்களும் உன்ன மாதிரி பொண்ணை யாருக்குதான் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நீ அவனை பத்தி தப்பா நினைச்சுக்காத, அவன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணது இல்லன்னு சொல்றாங்க. நான் இங்க நக்குன் அவன் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறப்ப இவனுக்கு வெளியே பாப்போட அம்மாவும் வர்ணாவும் பேசிட்டு இருக்கிறது கேக்குது. அதுல பாப்போட அம்மா வர்ணா கிட்ட இங்க நீ அடிக்கடி வான்னு சொல்லிட்டு இருக்க, நக்குனோட கேட்டோம் இவன் அவனோட ரூமை விட்டு வெளியே வந்துட்டு நீங்க எனக்கு அந்த பிளவர் போக்கேவா செய்யறதுக்கு சொல்லி தரீங்களான்னு கேக்குறான். கற்பனா இப்ப இவங்க 3 பேரும் அந்த பிளவர் போக்கேவா செஞ்சுட்டு இருக்கிறப்ப பாப்போட அம்மா நக்குன் கிட்ட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா, நீ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பாப்பாங்க வந்து உட்காந்துட்டு இப்ப உன் வயிறு வலி எப்படிடா இருக்குன்னு நகுன் கிட்ட கேக்குறான். அடுக்கு இவனும் இப்ப எனக்கு சரியாயிருச்சு, அடா நான் இங்க வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்ல அது கேட்டு பாப்போ சரி நான் இப்ப பெட்ரோலுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவன் அவனோட அம்மா கிட்டயும் வர்ணா கிட்டயும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப வர்ணா பாப்பா அங்க ரெண்டு போராட்டிய பாத்துட்டு இருக்க நகுன் அவளை கூப்பிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு கேக்குறான். சோ வர்ணாவும் அடுத்து இந்த மாதிரி பண்ணணும்னு செஞ்சு காட்ட நகுனோட கவனிக்காம வெளியே பாப் போறத பாக்குறான். தென் அப்பாடா ஒரு வழியா அவன் போயிட்டான்னு நினைச்சிட்டு இவன் அவனோட பிளான ஸ்டார்ட் பண்றான். அடுப்படி இவன் டேபிள்ல இருக்கிற பிளவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு பாப்புக்கு பிடிச்ச பிளவர்ஸ் இங்க இல்லையேன்னு சொல்ல பாப்புக்கு இந்த பிளவர்ஸ் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு ஆண்டி சொன்னாங்களேன்னு வர்ணா கேக்குறா. ஆண்டடுக்கு நக்குனும் அதுக்கு சான்ஸ் இல்லையே, அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என்கிட்ட கார்டன்ல இருக்கிற பிளவர்ஸ பறிச்சு அவன் ரூமுக்கு கொண்டு வர சொன்னான்னு சொல்லிட்டு சரி இப்ப நான் போய் அந்த பிளவர்ஸ பறிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு எந்திச்சு போக பாப்போட அம்மாவும் வர்ணாவும் இடியப்ப நடந்ததுன்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் கன்ஃபியூஸ்டா பாத்துக்கிறாங்க. இப்ப நான் இங்க நக்குன் ரிவர் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா ஒரு வழியா என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இப்ப பாப்பா அவனோட பெட்ரோலுக்கு கிளம்பிட்டான். சோ இப்ப நான் இந்த டைமை யூஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவன் வீட்டுக்கு வரதுக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துடணும். நான் எப்படியாச்சும் சீக்கிரமா என்னோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க இருந்து வீட்டுக்கு போகணும். என்னால இங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு மாட்டிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இவன் போட் கிட்ட வந்து பாக்க அதுவுல காங்கு படுத்து கிடக்குறான். சோ நக்குன் அவனை கூப்பிட்டு நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க பதிலுக்கு காங்கோ மாஸ்டர் கிளவ் நீங்க இங்க என்ன பண்றீங்க, நீங்க இப்ப அந்த இடத்துக்கு போக போறீங்களான்னு கேட்க நக்குனுக்கும் அவன் சொல்றத புரியாம நீ என்னடா சொல்றேன்னு கேக்குறான். ஆண்டோடுக்கு காங்கோ நான் ஹவுஸ் ஆஃப் பிளஸர் பத்தி தான் சொல்றேன், நீங்க அங்க அடிக்கடி போயிட்டு வரதுதான் எனக்கு தெரியுமேனு சொன்னதும் நக்குன் அடிக்கடி ஷாக் ஆயிட்டு சோ இதனாலதான் கிளவ் அடிக்கடி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்திருக்கானான்னு நினைக்கிறான். அப்ப காங்கோ இப்ப நீங்க அங்கதான் போக போறீங்களா மாஸ்டர்னு கேட்டுட்டு நானும் உங்க கூட வரேன் பிளீஸ் நீ வாட முடிக்க ஆண்டாடி கேட்டு நக்குனும் சரிவா நம்ம ரெண்டு பேருமே போலான்னு சொல்லிட்டு இவன் காங் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும் போதே அவனை தண்ணியில தள்ளி விட்டுட்டு இவன் போட் எடுத்துட்டு அங்க ரெண்டு கிளம்பிடுறான். கட் பண்ணா இப்ப நக்குன் காங் சொன்ன இடத்துக்கு வந்துடுறான். இவன் அங்க இருக்கிற ஒருத்தன் கிட்ட போயிட்டு இது என்ன இடம்னு கேட்க இவனோ இது கேனல் மார்க்கெட்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு நீ புதுசா வந்திருக்கியான்னு கேட்டு சிரிச்சிட்டு போறான். நக்குனோ இவன் கிட்ட வந்து கேட்டோம் பாருன்னு நினைச்சு முறைச்சிட்டு இப்போ நான் கரெக்டான இடத்துல தான் இருக்கேன், பட் இங்க அந்த இடம் எங்க இருக்கும்னு நினைக்கிறான். அண்ட் அப்படியே இவன் மார்க்கெட் குள்ள நடந்து போறப்ப அந்த காங் சும்மா உளறிட்டு இருக்கான். கிளாவ் ஆல்ரெடி அவனோட அப்பாவை நினைச்சு மனசுடைஞ்சு போய் இருந்திருக்கான். தென் எப்படி அவன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து என்ஜாய் பண்ணிருப்பான்னு நினைச்சிட்டு இவன் அந்த மார்க்கெட் குள்ள நடந்து போறான். அதே நேரத்துல இங்க எல்லாரும் நக்குனை தேடிட்டு இருக்க காங்க அங்க வந்து நீங்க எல்லாரும் மாஸ்டர் கிளாவையா தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு அவர் ஹவுஸ் ஆஃப் பிளஸருக்கு போயிருக்காருன்னு சொன்னதும் அவ்வளவுதான் நம்ம கடை முடிஞ்சதுன்னு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. கட் பண்ணா இங்க நக்குன் இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு வயசானவரு நக்குனை பார்த்ததும் மாஸ்டர் கிளா உங்களை பத்தி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவரு நக்குனை அவரோட கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு
ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்க நக்குனோ எனக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிச்சு பழக்கம் இல்லைன்னு சொல்றான். அண்டாடி கேட்டு எவரும் யார்கிட்ட கடை விடுறீங்க, நீங்க தான் லாஸ்ட் டைம் வந்தப்ப இந்த ஜார்ல பாடியிட காலி பண்ணீங்களேன்னு சொல்ல நக்குனோ பட் எனக்கு இப்ப இது வேண்டான்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு ஓடிடுறான். கட் பண்ண இங்க ஒரு ஃபாரினர் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்திருக்காரு. பட் இவர் இங்கிலீஷ்ல பேசுறதுனால இவர் என்ன சொல்றாருன்றது இந்த ஃப்ரூட் செல்லருக்கு தெரியல. அப்ப பாப்பாங்க வரவும் இந்த ஃபாரினர் பாப் கிட்ட சார் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டுட்டு எல்லோ ஃப்ரூட்டோட பேர் என்னன்னு கேட்க பாப்போ நக்குன்னு சொல்லி தன்னோட வச்சு மேங்கோன்னு சொல்றான். இந்த ஃபாரினரோ இதோட ரேட் என்னன்னு கேட்க அது கேட்டு பாப்போ 5ன்னு கை காட்டுறான். அதுக்கப்புறமா அந்த ஃபாரினரோ ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு பாப் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க ரெண்டு போனதுக்கு அப்புறமா இவங்க பாப் கிட்ட தேங்க்ஸ் சொல்லி அவனை பாராட்டுறாங்க. மை லாட் நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நீங்க பாக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களேன்னு கேட்க பாப்போ மேன்ஷன்ல எனக்காக ஒருத்தங்க ஃபிளவர் புக்கேவ செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றான். கட் பண்ண இங்க நக்குனோ இங்க இருக்கிறவங்க எல்லாம் கிளாவ தப்பா நினைச்சிட்டு இருக்காங்களா, அவர் உண்மையிலேயே இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கானான்னு நினைச்சிட்டு இப்ப நான் அந்த ஹவுஸ் ஆஃப் பிளஸருக்கு போயே ஆகணுமான்னு நினைச்சு பயப்படுறான். அப்ப அவனுக்கு இடையில வந்த ஒரு பொண்ணு அவனை பார்த்ததும் மாஸ்டர் கிளாவ் இத்தனை நாளா நீங்க எங்க போயிருந்தீங்க, பிம்மி எப்பவும் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் நக்குனை அந்த ஹவுஸ் ஆஃப் பிளஸருக்கு இழுத்துட்டு போறா. அண்ட் இந்த இடத்தோட ஹெட்டான சோப்பான்றவங்க நக்குனை இங்க பார்த்ததும் மாஸ்டர் உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டுட்டு இவங்க நக்குனை வெல்கம் பண்றாங்க. இந்த 3 பொண்ணுங்களும் நக்குனை சுத்தி வளைச்சு நின்னுட்டு இன்னைக்கு பிம் பிஸியா இருக்கா, சோ நான் உங்க கூட வரது மாதிரி இவங்க 3 பேரும் போட்டி போட நக்குனோ இங்க ரெண்டு எப்படியாச்சும் வெளியே போனா போடும்னு சைலண்டா நின்னுட்டு இருக்கான். அப்ப இவங்களும் அந்த 3 பொண்ணுங்க கிட்ட நீங்க அவனை தொல்லை பண்ணாம சும்மா இருங்கடின்னு சொல்லிட்டு மாஸ்டர் நீங்க ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க நான் பிம்மை வர சொல்றேன்னு சொல்ல அதை கேட்டு இங்க நக்குனை கூட்டிட்டு வந்து பொண்ணும் அகைன் நக்குனை இழுத்து ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போறா. கட் பண்ணா இங்க பாப் சந்தோஷமா மேன்ஷனுக்கு வந்துட்டு கிளாவ் அந்த ஃபிளவர் புக்கேவ செஞ்சு முடிச்சுட்டானு சுவாய் கிட்ட கேட்க இவங்க எல்லாரும் சாரின்னு அவங்க கையெடுத்து கும்பிடுறாங்க. அந்த சுவாயோ மை லார்ட் இது எல்லாமே என்னோட தப்பு மட்டும் தானே சொல்றான். அதே நேரத்துல இங்க நக்குன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ரூம்குள்ள ஒரு பொண்ணு வர நக்குனும் இவ தான் பிம்மா இருக்கணும்னு நினைச்சிட்டு ஐ பிம் நம்ம எப்போ கடைசியா மீட் பண்ணோம், அப்ப நம்ம என்ன பண்ணணும் இவன் கேஷுவலா பேச ஆரம்பிக்க இந்த பொண்ணு மாஸ்டர் நான் பூவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கேண்டில்ஸ பட்ட வைக்கிறா. அப்ப பிம் அங்க வந்து நீ என்னோட ஃபேஸையே மறந்துட்டியான்னு கேட்க பிம் இங்க வந்தனும் இந்த பொண்ணு இங்க ரெண்டு எஞ்சி போயிடுறா. கட் பண்ணா இப்ப 2 பேரும் பெட்ல சைலண்டா உட்காந்து இருக்காங்க. அப்ப பிம் நக்குன் கிட்ட நம்ம இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு சைலண்டா உட்காந்து இருக்கிறது, அங்க பாரு இந்த கேண்டில்ஸே பாதி தூரத்துக்கு உருகி போச்சுன்னு சொல்ல அதை கேட்டு நக்குனும் ஆக்சுவலி எனக்கு மெமரி லாஸ் ஆயிருச்சுன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டதும் பிமோ ஷாக் ஆயிட்ட நீ உண்மையாவா சொல்ற, தென் நீ உன்னோட ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டு நீ என்ன பார்க்க வந்திருக்கியான்னு கேட்க அக்குனும் அதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம ஆமா நான் எதுக்கு இங்க வந்தேன்னு வளர்றான். தென் பிமோ இவனுக்கு உண்மையிலேயே மெமரி லாஸ் ஆயிருச்சான்றத செக் பண்ணிட்டு தென் உண்மையிலேயே நீ என்ன மறந்துட்டியான்னு கேட்டு இவன் நக்குனை ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறமா இவன் நக்குன் கிட்ட நம்ம இது வரைக்கும் இன்டிமேட்டா இருந்ததில்ல, நீங்க வரப்பெல்லாம் நம்ம இங்க உட்காந்து பேசதான் செய்வோம்னு சொல்ல அது கேட்டு நக்குனும் நான் எதுக்கு அப்படி பண்ணேன்னு கன்ஃபியூஸ்டா கேட்டுட்டு அதோட நம்ம எப்படி மீட் பண்ணோம்னு கேட்க பிமோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு இவ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணத பத்தி சொல்ல வர வெளியே சேடு பிம்மை கேட்டு பிரச்சனை பண்றான். அண்ட் அவனோட வாய்ஸ் கேட்டதும் இவங்க 2 பேரும் வெளியே வர சேட் நக்குனை பார்த்ததும் அவ யாருன்றது உனக்கு தெரியும்லடான இவன் நக்குன் கிட்ட சண்டைக்கு வர பிமோ நான் யாருக்கும் சொந்தமானவ கிடையாது, மாஸ்டர் கிளாவ் தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்தாரு, சோ இப்ப நான் அவரு கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இவன் நக்குனை உள்ள கூட்டிட்டு போக பாக்க சேடோ கோவத்துல கட்டி அங்க பிரச்சனை பண்றான். அதுல சேடு பிம்மை பிடிக்க போறப்ப நக்குன் குறுக்க வந்து அவனை தள்ளி விட்டுற சேடோ கோவத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு மண் பாட்டில் எடுத்து உடைச்சு அதால இவன் நக்குனை அட்டாக் பண்றதுக்கு பாக்குறான். அப்ப அந்த இடத்துக்கு ஹன் வந்ததும் சேட் சைலண்ட் ஆயிடுறான். தென் ஹன் சோபா கிட்ட சொல்லி எல்லா பொண்ணுங்களையும் உள்ள அனுப்பிட்டு இவன் சேட் கிட்ட நீ ஒழுங்கா என் கூட வாடான்னு கோவமா சொல்றான். அப்புறம் இவன் நக்குனை பாட்டு கிளாவ் நீயும் உன்னோட மேன்ஷனுக்கு போ, பாப்போன்னு தேடிட்டு இருப்பான்னு சொல்ல சேடோ கிளாவ் இங்க இருந்து போகாத வரைக்கும் நானும் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்றான். ஆண்டாடி கேட்டு ஹன்னோ சேட திட்டுறதுக்கு வாய் எடுக்க அதுக்கு முன்னாடியே நக்குன் சேட் கிட்ட உனக்கு இங்க எவ்வளவு நேரம் நிக்கணுமோ நின்னு கூடான்னு சொல்லிட்டு அவங்க 2 கிளம்பிடுறான். இப்ப நைட் டைம் ஆயிருது. அந்த நக்குனும் போச்சு நேரத்துக்கு பாப் மேன்ஷனுக்கு போயிருப்பான்னு நினைச்சு பயப்படுறான். தென் நான் எடுக்க அவனை பார்த்து பயப்படணும், அவனால என்ன என்ன பண்ணிட முடியும்னு நினைச்சிட்டு பட் இப்ப வேற இருத்திட்டு இருக்கு, சோ இப்ப நான் மேன்ஷனுக்கு திரும்ப போறத தவிர வேற வழி இல்லன்னு நினைக்கிறப்ப அந்த இடத்துல சடனா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. சோ நக்குனும் இப்ப எப்படி இங்க இருந்து போறதுன்னு நினைச்சு ஒரு இடத்துல வந்து உட்கார அங்க ஒரு லேடி நக்குன் மழையில நனையாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதே நேரத்துல இங்க பாப்போம் டென்ஷன் ஆயிட்டு இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் காங் கிட்ட என்னோட போட்டை ரெடி பண்ணிட்டான்னு சொல்ல பாப்போட அம்மா அங்க வந்து இப்ப ரொம்ப மழை பெய்யுதுடா, இந்த டைம்ல நீ போட்ல போறது சேஃப் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா பாப்போ கிளாவுக்கு இன்னும் போட்டை ஒழுங்கா ஓட்ட தெரியாது, சோ என்னை விட அவனுக்கு தான் ஆபத்து அதிகமா இருக்குன்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க நகுனோ இந்நேரத்துக்கு பாப் என்ன நினைச்சு கவலைப்பட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப இவன் ரிவர் சைட்ல ஒரு போட் வரத பாக்குறான். சோ உடனே இவன் போட் கிட்ட போயிட்டு அங்கிள் எனக்கு போட் ஓட்ட தெரியாது, சோ பிளீஸ் நீங்க என்ன என்னோட மேன்ஷனுக்கு கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்க அந்த போட் ஓட்டுறவரும் நகுனுக்கு ஓகே சொல்லிடுறாரு. அதே நேரத்துல இங்க பாப்போ மேன்ஷன் பக்கத்துல இருக்கிற ரிவர் சைடுக்கு வந்துட்டு இவன் நகுனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. இதோட எபிசோட் 5 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.